இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, நேற்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் பங்கு கொண்டு அதே மகிழ்ச்சியை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்றைய நாளிலே திரு அவையானது இன்னுமொரு மகிழ்ச்சியின் விழாவை கொண்டாட எங்களை அழைத்து நிற்கின்றது. ஒரு இறப்பின் விழாவை பெருவிழாவாக கொண்டாட இன்றைய நாளிலே எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. திரு அவையினுடைய முதல் மறை சாட்சியாக மரித்த புனித ஸ்தேவானுடைய பெருவிழாவை திருவிழாவாக கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்த திரு அவை எங்களுக்கு அழைத்து நிற்கின்றது. ஸ்தேவான் ஆதி கிறிஸ்தவ சமூகத்திலே வாழ்ந்த ஒரு முன்னுதாரணமான புனிதராக அவர் எங்களுக்கு தரப்படுகின்றார். எவ்வாறு தான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை பிரதிபலித்து அந்த கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியான வாழ்வை தானும் வாழ்ந்து காட்டுகிறேன் என்கின்ற அந்த தன்னுடைய குருவை பின்பற்றிய ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து மறைசாட்சியாக எங்களுக்கு மாதிரியை தந்துள்ளார். எனவே அன்பானவர்களே, அவர் இறக்கின்ற பொழுது கூட மற்றவர்களுடைய மன்னிப்புக்காக மன்றாடினார். கோபத்தோடு தன்னை அண்டி வந்தவர்களோடு தூய ஆவியானவருடைய சிறப்பான ஞானத்தை பெற்று அவர்களுக்கு பதிலை கொடுத்தார். இவ்வாறு தாழ்ச்சியும் நிறைவான பண்பும் பணிவும் கொண்ட முதல் வேத சாட்சியாகவும் கிறிஸ்தவ சமூகத்தினுடைய மாதிரியாகவும் தரப்படுகின்ற புனித ஸ்தேவான் எங்களுடைய வாழ்வுக்கும் அவர் வழிகாட்ட வேண்டும். நாங்கள் நம்புகின்ற விசுவசிக்கின்ற கிறிஸ்துவை ஏதோ ஒரு விதத்திலே நாங்களும் பிரதிபலிக்க இந்த புனிதர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இவருடைய பரிந்துரையை சிறப்பாக மன்றாடி இப்பலியை நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபித்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்றுக்கொண்டு தாழ்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய மன்னிப்புக்காக மன்றாடி கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காக மன்றாடிய புனித சேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கு அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கின்றேன்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 8 முதல் 10 மற்றும் அதிகாரம் 7, இறை வசனங்கள் 54 முதல் 60 நிறைவு பெற. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்தரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாட்படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 31 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 5A. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். 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 எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆமென், கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அரசரிடமும் யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 17 தொடக்கம் 22 வரை. அக்காலத்தில் இயேசுதம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்திருந்தோம். அதே போல இன்றைய நாளிலேயும் நாங்கள் மகிழ்ந்திருக்க திரு அவை எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நேற்றைய நாளிலே ஒரு பிறப்பு, இன்றைய நாளிலே ஒரு இறப்பு. சாதாரணமாக மனிதனுடைய வாழ்விலே பிறப்பு என்பது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமூகத்துக்கு ஒரு உயிரை நாங்கள் வரவேற்பது போன்ற ஒரு மகிழ்ச்சி எங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனால் ஒரு இறப்பு ஏற்படுகின்ற பொழுது அது மிகுந்த கவலையை, ஒரு தாங்க முடியாத துன்பத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்துவிட்டு செல்லுகின்றது. ஆனால் திரு அவை தருகின்ற இன்றைய ஒரு இறப்பு நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ திரு அவை எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பானவர்களே, ஒருவருடைய வாழ்வு கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்வாக வாழப்பட்டு அது அதே ஆண்டவரை சென்றடைகின்ற வாழ்வாக அது இருக்கின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது இறப்பாக எங்களுக்கு தெரிந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழப்பட்டு கிறிஸ்துவிடம் அந்த வாழ்வு சென்றடைகின்றது என்று நாங்கள் அறிகின்ற பொழுது அந்த வாழ்வினுடைய இறப்பிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதைத்தான் திரு அவை இன்றைய நாளிலே எங்களுக்கு கற்பித்து நிற்கின்றது. தொடக்க கால திருச்சபையிலே வாழ்ந்த எங்களுடைய கிறிஸ்தவர்கள் மிகவும் சாட்சியம் நிறைந்த ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவினுடைய போதனைகளை அவர்கள் கண்டார்கள். அவருடைய அற்புதங்களை நேரடியாகவே அவர்கள் பார்த்தார்கள். அவருடைய பாதச்சுவடுகளை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆகையினால் அவருடைய வாழ்வை தங்களுடைய வாழ்வின் சாட்சிகளாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்பதற்கு எந்தவித ஐயமும் கிடையாது. அதற்கு ஒரு சான்றாகத்தான் இன்றைய இந்த புனித ஸ்தேவானுடைய மறை சாட்சியம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. எவ்வாறு இயேசுவினுடைய வாழ்வை பிரதிபலித்து அந்த வாழ்வை இயேசுவுக்காகவே அவர் கொடுத்தார் என்பதைத்தான்
இன்றைய இந்த வழிபாட்டிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். திரு அவை எங்களுக்கு அதை தந்து நிற்கின்றது. அன்பானவர்களே, ஸ்தேவானுடைய முதல் மறை சாட்சியினுடைய இந்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது நாங்கள் சிந்திக்கின்ற மாபெரும் சிந்தனையாக பார்க்கக்கூடியது எதுவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வோடு ஒத்த ஒரு வாழ்வை இந்த புனிதர் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. இயேசுவை போல, தான் பின்பற்றிய தலைவனைப் போல, தான் குருவாக தன்னுடைய வாழ்விலே ஏற்று வாழ்ந்த ஒரு நபரினுடைய வாழ்வை எவ்வாறு அவர் பிரதிபலித்தார், அந்த வாழ்வை எவ்வாறு அவர் உண்மையான வாழ்வாக வாழ்ந்து காட்டினார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு தன்னுடைய வாழ்விலே தூய ஆவியினால் அவர் வழிநடத்தப்படுகிறார். தான் சென்ற இடமெல்லாம் அந்த தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதல் அவரோடு கூட இருந்தது. அதே போலத்தான் புனித ஸ்தேவானுடைய வாழ்விலும் அவர் தூய ஆவியால் எப்பொழுதும் ஆட்கொள்ளப்பட்டு அவர் இயக்கப்பட்டவராக இருந்தார். சிறப்பாக இந்த பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், வல்லுநர்கள் எல்லாம் அவர்களிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது இந்த இருவருமே ஆண்டவர் இயேசுவாக இருந்தாலும் சரி, ஸ்தேவானாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஞானம் நிறைந்த பேச்சுக்களால் இவர்கள் எதிர்கொண்டார்கள். அவர்கள் கோபத்தோடு வருகின்ற பொழுதெல்லாம் ஞானத்தோடு அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் நிறைந்த முழுமையான பதிலை கொடுத்தார்கள். ஆகவேதான் இந்த இரண்டு பேருமே, ஆண்டவர் இயேசுவும் ஸ்தேவானும், தூய ஆவியால் அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், இருவரும் நிறைந்த துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அதன் பிற்பாடு இவர்கள் இருவருமே கொல்லப்பட்டார்கள். அன்பானவர்களே, இவர்களுடைய ஞானம் நிறைந்த சொற்களை கண்டு வியந்து போனவர்கள் எந்த விதத்திலும் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாமல் போனது. ஆகவேதான் அவர்கள் கோபம் கொண்டு எழுகின்றார்கள். தங்களுடைய கோபத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இவர்களுக்கு நிறைந்த துன்பத்தை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கும் சரி, ஸ்தேவானுக்கும் சரி, அளப்பரிய சொல்ல முடியாத பல துன்பங்களை இந்த ஜூதர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த துன்பத்தினுடைய ஒரு உச்சகட்டமாக அவர்களை கொலை செய்கின்றார்கள். ஆகவே இந்த இரண்டு பேருமே, ஆண்டவர் இயேசுவும் ஸ்தேவானும், அளப்பரிய துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், இருவரும் இறக்கின்ற தருவாயிலே, அதாவது மரணத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுதிலும் பிறருக்காக அவர்கள் மன்றாடினார்கள். சிறப்பாக என்னதொரு மன்றாட்டம் என்று சொன்னால், அவர்களுடைய மன்னிப்புக்காக, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தங்களுடைய மரணத்தின் வாயிலே நின்று கொண்டு இவர்கள் இருவருமே மற்றவர்களுக்காக மன்றாடிய ஒரு புதுமையான நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் இயேசுவும் சிலுவையிலே இருந்து மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்குமாறு இறை தந்தையை பார்த்து மன்றாடினார். ஸ்தேவானும் மற்றவர்களும் இந்த கல்லறை பட்ட பிற்பாடு தான் இறக்கப் போகிறேன் என்று உணர்ந்தும் கூட இவர்கள் செய்கின்ற குற்றத்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னிப்பை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி இறை தந்தையை பார்த்து அவர்கள் மன்றாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நான்காவதாக நாங்கள் பார்க்கிற மிகப்பெரிய உண்மை, இரண்டு பேரும் உயிர்த்தெழுகின்ற ஒரு தன்மையை கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு மூன்றாம் நாள் அதே உடலோடும் அவர் ஆன்மாவோடு உயிர்த்தெழுந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஸ்தேவான் எவ்வாறு ஒரு உயிர்ப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால், அங்கே ஸ்தேவான் கொல்லப்படுகின்ற பொழுது சாட்சியாக நின்று அவரை கொன்றவர்கள் தங்களுடைய மேலுடைகளை பவுல் என்கின்ற ஒரு இளைஞரிடம் அவர்கள் கொடுப்பதாக நாங்கள் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அந்த இளைஞன் கிறிஸ்தவர்களை கொல்லுவதற்காக வேட்கையோடு எப்பொழுதுமே தேடி திரிந்த அந்த இளைஞன் எவ்வாறு ஒரு கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு மறை சாட்சியத்திற்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்கின்றவராக ஸ்தேவான் இருக்கின்றார். தான் இறக்கின்ற பொழுதும் இன்னொரு மறை சாட்சியாக பவுலை அவர் உருவாக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக மொத்தத்திலே இவர்கள் இருவரும் மிகப்பெரிய ஒற்றுமைகளை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சார்ந்ததாக பலமுறை அவர்கள் திருச்சங்கங்களிலே நிறுத்தப்பட்டார்கள், குற்ற விசாரணைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள், இவர்கள் நகருக்கு வெளியே அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறு பல ஒற்றுமைகளை ஆண்டவர் இயேசுவும் புனித ஸ்தேவானும் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாங்களும் பின்பற்றுகின்ற இந்த ஆண்டவர் இயேசு, நாங்கள் நம்புகின்ற இந்த தெய்வம்
நாங்கள் நம்புகின்ற ஒரே தலைவன், இவரை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதற்கு எதை சாட்சியாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டு வாழுகின்றோம்? மிக மிக கிறிஸ்தவ பண்பினுடைய விழுமியங்களான இந்த மன்னிப்பும், மற்றவர்கள் கோபங்களோடு வருகின்ற பொழுது ஞானத்தோடு அவர்களை எதிர்கொள்ளுகின்ற இந்த பண்பையும் நாங்கள் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாங்கள் துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் மற்றவர்கள் மூலம் அனுபவித்தாலும் அவர்களுக்காக நாங்கள் மன்னிப்பு வேண்ட அழைக்கப்படுகின்றோம். மற்றவர்களுடைய கோபத்திற்கும் அவர்களுடைய கடினமான பேச்சுக்கும் நாங்கள் உள்ளாக நேரிட்டாலும் நிறைந்த ஞானத்தால் அவர்களை எதிர்கொள்ள இறைவன் எங்களுக்கு நிறைந்த வரம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலி வழியாக நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். அருளி நூற்றி இறைவா, திரு அவை பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறையரசை அறிவிக்க தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் சாட்சியம் பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, முதல் மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று எவ்வேளையிலும் உமக்கு சான்று பகர்கின்ற மக்களாகவும் உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இன்றைய நாளில் சிறப்பாக நாம் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகின்றோம். இந்நாளில் தங்கள் உறவுகள், உடைமைகளை இழந்த அனைவருக்கும் நீரே ஆறுதலும் தேறுதலுமாக இருந்து அவர்களை தேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, பாலகன் இயேசுவை இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வரவேற்ற நாம் உம்மையே மையமாக கொண்டு உம்மில் முழு நம்பிக்கை வைத்து வாழ்வை உமக்கு உகந்த வாழ்வாக அமைத்து கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, கனிவான உள்ளத்தோடு எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்கள் உமது திருவிழத்துக்கு ஏற்ப எமக்கு கிடைப்பதாக. இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன். என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன். என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு
சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன், அன்போடு நான் வாழுவேன். சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன், நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறை பற்றுடன் கொண்டு வரும் பலி பொருட்கள் உமக்கு உகந்தவனாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்திரம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பேர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற முதல் மறை சாட்சி புனித ஸ்தேவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் இந்நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இன்றைய விழாவின் புனித ஸ்தேவானுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிப்பும் ஞானத்தோடு மற்றவர்களை சந்திக்கக்கூடிய வல்லமையை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி இறை தந்தையை பார்த்து மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிர்களாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனின் பிறப்பாலங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவிலங்களை இன்புற செய்கின்றீரே. நீரங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
மாமணி மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணி அமளியாய் உதித்து அலையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணி நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.